ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். அன்பே சிவம். ஓம் சிவம். பிள்ளைக்கு ஒருவன் தந்தை, நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு இந்தியாவை ஆளக்கூடியவர் பிரதமர். அந்த பிரதமர் அவர் சொல்படி கேட்டு நடப்பதுதான் மாநில சர்க்காருடைய வழிநடப்பாகும். ஆனால் இந்த மாநில சர்க்கார்கள் தந்தையை குற்றம் சொல்லி கொண்டு வாழ்கிறார்கள். அதனால்தான் பிள்ளைகளும் பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல் தட்டி கழித்து கொண்டு அவர் இச்சைக்கு வழி செல்வது. இதனால் இந்த நாட்டில் ஏற்படும் அதர்மங்களுக்கு அதுவே மூலாதாரமாகும். காரணம், நாட்டை ஆள்வரும் மனிதராக இருந்தாலும் அவர் கடவுளுக்கு சமமானவர். அவருடைய பாதை நேர்வழியில் செல்ல வேண்டும். இது இறைவன் வாக்காகும். ஆனால் உங்கள் பாதை அப்படி அல்ல. இந்த இந்தியாவை சுற்றி பல நாடுகள் இருந்தாலும் முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல்வர்கள் ஆண்டு சென்றார்கள். ஆனால் எந்த பிரதமரையும் அந்த அளவுக்கு குற்றம் கூறியது கிடையாது. ஆனால் இன்று ஆளக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அவர் எந்த உதவியும் செய்யவில்லை. அது ஏதோ ஒன்று அவர் சொல்லிக்கொண்டு மக்களை உசுப்பேற்றி விடுகிறார்கள். அது மாபெரும் தவறாகும். ஒரு தாத்தா சொத்து பேரனுக்கு என்பது தான் சட்டம். அது நீங்கள் வகுத்துத்தான். அது இறைவனை கூட அறிவுப்பொருள் தந்திருக்கலாம். ஆனால் ஒரு தந்தை சுயநலமாக அவருடைய கஷ்டத்தில் சம்பாதித்த சொத்து அவர் இச்சைக்கு யாருக்கு ஒன்றாலும் தரலாம் என்பது ஒரு சட்டம் உள்ளது. அது பொதுவான சட்டம். அவ்வாறு இருக்கும்போது இந்தியாவை ஆளக்கூடிய எத்தனை பிரதமர் வந்தாலும் யார் அமர்கிறாரோ பதவியில் அவரே நம்மளுக்கு தந்தை. அவர் இச்சைப்படியைத்தான் வழிநடப்பு. இதில் மாற்றே எவராலும் இயலாது. அந்த அளவுக்கு இறைவன் சட்டத்தை வகுத்து மனிதருக்குள் உணர்வுகளை அறிவுபூர்வமாக வகுத்து அந்த அளவுக்கு இச்சை செயல்பட்டு வருகிறார்கள். இன்றும் மாநில சர்க்கார் ஆடம்பரத்தில் பொருள்களை வரி பணத்தை வைத்து வாய்ந்தாலும் முக்கியமாக ஒரு மனிதனுக்கு தேவை உணவுப் பொருள். அந்த உணவுப் பொருள் யார் தருவது? பிரதமர். அவரிடத்தில் தான் இறைவன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். அவர் தான் இந்த இந்தியாவுக்கு எந்தெந்த நேரத்தில் என்று என்ன தர வேண்டும் என்று தருகிறார். இடையிலும் இலங்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு உணவு தடுமாற்றத்தில் அங்கும் தான் மக்கள் தானே, அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள் தானே அப்படின்று அந்த எண்ணத்தில் நல்லெண்ணத்தோடு அவருக்கும் உதவி செய்தார். இந்த நல்லெண்ணம் இல்லை. அதுவும் முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்து வரும் காரணம், இவர் உதவி செய்யவில்லை அப்படி என்று கூறுவதற்கு மூலாதாரம் என்னவென்றால், ஒரு தந்தை என்ன யோசிக்கிறார்? பிள்ளைகள் நால்வர் இருந்தாலும் ஒரு பிள்ளை வசதியாக இருப்பதனால அவருக்கு எதுவும் தர மறுக்கிறார். அதே போன்று தான் இந்தியாவை சுற்றி எத்தனை நாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள வருமானம் எந்த நாட்டிலும் கிடையாது. அந்த அளவுக்கு வருமானம் உள்ளது. அதனால் ஒரு தந்தை என்ன செய்வாரோ அதை செய்து வருகிறார். இதை அறிந்தும் அறியாமலும் இல்லை, அவர் எதை வைத்து கூறுகிறாரோ அவர் உள்ளத்துக்கு தான் தெரியும். அது இறைவன் ஆராய்வார். ஆனால் அவ்வாறு கூறக்கூடாது. வருமானம் உள்ளதினால்தான் இவளுக்கு செயல்பட்டு இன்று 1000 ரூபாய் தருகிறீர்கள். இந்த 1000 ரூபாய் யாருக்கு தருகிறீர்கள்? மகளிருக்கு தருகிறீர்கள். மகளிருக்கு இலவச பஸ்ஸு தருவீர்கள். அந்த 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார்கள்? ஆடம்பர பொருட்களை வாங்கி கொண்டு அவர் எத்தனை குடும்ப இல்லறத்தில் புருஷன் கணவன் மனைவிக்கும் சண்டை நடக்கிறது என்று இவருக்கு தெரியுமா? தெரியாது. இவர் மகளிர் ஓட்டு வாங்குவதற்காக இவர் இத்தனை லீலைகள் செய்து வருகிறார். ஆனால் இந்த ஓட்டு நிரந்தரமாக நிலைப்பதில்லை. காரணம் எவ்வாறு என்று அன்று புரியும் பாருங்கள்.
இறைவன் எவ்வாறு வகுத்து வருகிறார் என்று. நீங்கள் இவ்வாறு செய்வதனால் இறைவனுக்கு சிரமம். இது பற்றாக்குறைக்கு கர்நாடகாவில் அந்த முதல்வருடைய தொடர்பு கொண்டு அங்கு 2000 ரூபாய் கொடுங்கள், உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும் என்று அவருக்கு தேவையான அறிவுப்பொருளை தந்துவிட்டு அவர்களுக்கும் சுமை தந்து வந்துவிட்டார் இந்த முதல்வர். இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது. இறைவனுக்கு ஒருபோதும் பிடிக்காத ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். காரணம், இவர் குடும்ப அரசியலாக ஆள்வதனால் அந்த நல்லறிவு பெற இறைவன் தர மறுக்கிறார். குடும்ப அரசியல் இருக்கக்கூடாது, அது மாபெரும் தவறு. மாறி மாறி அமர வேண்டும், இதுவே பொதுநிதியாகும். இவர் சுயநலமாக வாழ்வதற்கான அறிவு பொருளே சுயநலமாகவே செல்வடுகிறார். இதற்கு காரணம் அக்காலத்தில் தெய்வ ஆட்சியும் அசுர ஆட்சியும் ஆண்டு வந்தது. ஆனால் இன்று அரசியல் ஆட்சி அசுர ஆட்சி. அசுர ஆட்சியினால்தான் அன்று இறைஞாயினன் நான் தான் கடவுள் என்று அவர் மக்களை வழிநடத்தி வந்தார். அவர் எத்தனை ஆண்டு காலம் கடத்தி வந்தாரும் உங்களுக்கு தெரியாது. அதே நிலையில்தான் இன்று நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். இதெல்லாம் ஆராய்ந்து செயல்படத்தான் யோசித்து செயல்பட வேண்டும், ஆலோசித்து செயல்பட வேண்டும், ஆய்வு செய்து செயல்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டமும் உள்ளது, இறைவன் கூறி வருகிறார். ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. இதையெல்லாம் யோசித்து இனியாவது செயல்படுங்கள். இறைவன் நல்வழி காட்டுவார். பிரதமரை குற்றம் கூறுவதை தவியுங்கள், அனைவருக்கும் நல்வழி கிடைக்கும். இல்லை என்றால் நீங்கள் செய்த பிழைகளுக்கு தண்டனை அனுபவித்து தீர வேண்டும். இது இறைவன் வாக்காகும். உறுதி. ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.